Hi Nanba, welcome back to SS Unique. Director வெங்கட் பிரபு அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூவில். அதாவது மெயினாக தளபதி கிட்ட கதை சொல்லும் போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. பட் ஆனால் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை நான் சொல்லும் போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சாரு. தேட்டரில் அந்த யங் தளபதியோட குசுமெல்லாம் தேட்டரில் வேற லெவல் பிளாஸ்ட் ஆகும். கண்டிப்பாக பயங்கர ஃபன்னாக இருக்கும். தென் தளபதிக்கு இனிஷியலான ஒரு இன்டர்வல் சொல்லியிருந்தேன். பட் அது ஷூட் நடக்கும் போதே பல மடங்கு பயங்கரமாயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக் அவர்கிட்ட சொல்லும் போது வேற லெவல்னு சொல்லிட்டு பாராட்டினாரு. இமிடியேட்டா நீ போயிட்டு சிகரெட் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா மத்ததை சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏன்னா இன்டர்வல் பிளாக் அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கும். அண்ட் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃபே சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சீக்வன்ஸா தான் நரேட் பண்ணியிருந்தேன். தென் பாதி ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆஃபே டீடைல்டா சொன்னேன். அண்ட் படம் 3 மணி நேரம் டூரேஷன்றதுனால எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. பட் எங்கேயுமே லேக் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு படம் ஒரு பாஸ்ட் பேஸா இருக்கும். மேபி 2-3 இடத்துல லேகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் அந்த சீன் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அந்த சீன் அதை விட பல மடங்கு மேல போகும். அண்ட் படத்துல நிறைய பெரிய சீக்வன்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் டூரேஷன்ல எங்களால கை வைக்க முடியல. ஒவ்வொரு சீனுமே லிங்கா இருக்கும். ஸோ ஒரு சீனை தூக்குனாலும் அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு விஷயத்தை எதுக்காக குறைக்கணும் அப்படின்ற மாதிரி 3 ஹவர்ஸுக்கே படத்தை லாக் பண்ணிட்டோம். டிலீட் பண்ண நிறைய காட்சிகள்ல காமெடி சூப்பரா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ மேபி ஓடிடியில் டைரக்டர் கட் மாதிரி ஒன்று விடலாமான்னு பார்க்கலாம். அண்டு கடைசியா வந்த தமிழ் சினிமால பக்காவான கமர்ஷியல் படம்னா நான் சிவாஜி படம்னு தான் சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அண்டு தளபதியும் இனிமேல் படங்கள் நடிக்க போறது இல்லைன்னும் போது ஒரு 3 ஹவர்ஸ் அவரை செலிப்ரேட் பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு தாட் ப்ரோசஸாலையும் தான் படத்தை 3 ஹவர்ஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கோம். அண்டு தளபதி ப்ரொடியூசர்ல இருந்து நாங்க டீம்ல இருந்து பார்த்த யாருக்குமே படம் ஃப்ளோவா தோணல. அதுவும் டிஐ பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம பார்த்ததுக்கே அப்படி. ஸோ டெஃபினட்டா 3 ஹவர்ஸ் உங்களுக்கு லேகா ஃபீல் ஆகாதுன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு. ஏன்னா பர்சனலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண காமெடி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல தளபதியோட ஹியூமரை யாருமே ப்ராப்பரா யூஸ் பண்ணல. நெல்சன் மாதிரி முழுக்க முழுக்க ஆக்ஷன் ட்ரை பண்ணி சொதப்பிடுவாரோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. பட் பெருசா ரியாக்ட் பண்ணாத தளபதியே பயங்கரமா சிரிச்சு கேட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போது. கண்டிப்பா காமெடி பயங்கரமா ஒர்க் ஆகும். அண்ட் யங் ஏஐ தளபதி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான ரீசன் ஒருவேளை அந்த கேரக்டர் காமெடி பண்ணுற மாதிரி இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ அதுவுமே வெங்கட் பிரபு அவர்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம SS யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.